நாகை அடுத்த நாகூர் கடற்கரையில் ஏற்பட்ட கடல் அரிப்பு காரணமாக 100க்கும் மேற்பட்ட சவுக்கு மரங்கள் அடியோடு சாய்ந்தன. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்கள். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் கடற்கரை தர்கா அமைந்திருப்பதால் ஒரு சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகிறது. இங்கு நாள்தோறும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மட்டுமில்லாமல் சுற்றுலாவாசிகளும் வருகை தருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாகூர் கடற்கரையில் திடீரென அதிகப்படியான ஒரு கடல் சீற்றமானது ஏற்பட்டது ஒரு 2-3 தினங்களாக. இந்த நிலையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடலோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சவுக்கு மரங்கள் தற்போது அடியோடு சாய்ந்து காணப்படுகிறது. சவுக்கு மரங்கள் அடியோடு சாய்ந்தது மட்டுமில்லாமல் கடலும் மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்தோடு காணப்படுவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. அதே போல மண் சரிவு ஏற்பட்டு கடல் ஒரு ஆழமாகவும் அதே போல கடல் உள்வாங்கியும் வழக்கத்திற்கு மாறாக இயற்கையினுடைய அந்த கடலுடைய சீற்றமானது காணப்படுவதால் இங்கு இருக்கக்கூடிய சவுக்கு மரங்கள் அடியோடு சாய்ந்து கிட்டத்தட்ட நாகூர், நாகை, சாமந்தாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த சவுக்கு மரங்கள் அடியோடு சாய்ந்து கிடப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில் வனத்துறை அதிகாரிகள் சவுக்கு மரங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதே போல சவுக்கு மரங்கள் எவ்வளவு சாய்ந்திருக்கிறது அதனை அப்புறப்படுத்தி வடிவமைப்பு கொடுத்து கடல் மேலாண்மையை கவனத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இந்த சவுக்கு மரங்கள் அகற்றப்படாமல் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.